அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் வைப்ஸ் ட்ரெண்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல கடன் தொல்லைகளை தீர்த்து சொந்த வீடும் வாங்கும் யோகத்தை தரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த 6 வெற்றிலை தீப வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் இந்த 6 வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபடும் போது தீராத கடன் பிரச்சனைகள்லாம் சீக்கிரமே முடியும். பூமிக்காரகனாகிய செவ்வாயின் அருள் கிடைச்ச சொந்த வீடு அல்லது நிலம் வாங்குற கனவு நினைவாகும். அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களாக தள்ளி போற திருமண தடைகளும் விலகும். முதல்ல இப்போ இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் பார்த்துக்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிக்கோங்க. தரையில ஒரு நட்சத்திர கோலம், அதாவது 6 கோண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை போட்டுக்கோங்க. காம்புகள் இருக்கிற நல்ல கிழிசல் இல்லாத 6 வெற்றிகளை வைத்துக்கோங்க. அதை சுத்தமா கழுவிட்டு அதை அந்த கோலத்துக்கு மேல ஒரு வட்ட வடிவத்தட்டுல நல்லா 6 வெற்றிலையும் வட்டமா வட்ட வடிவத்துல அடுக்கிக்கோங்க. வெற்றிலையோட காம்புகள் எல்லாம் மையப்பகுதியை நோக்கி இருக்கணும். இப்போ இந்த வெற்றிலைக்கு நடுவுல ஒரு மண் அகல் விளக்க வைங்க. விளக்குக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் கொண்டெல்லாம் வச்சுக்கோங்க. விளக்குல சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வெற்றிலையிலிருந்து கிள்ளிய காம்புகள்லாம் அந்த எண்ணெய்க்குள்ளதான் போட்டு தீபம் ஏற்றணுங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த வழிபாட்டை நீங்க செவ்வாய்க்கிழமை வர்ற செவ்வாய் ஓரை நேரங்களில் செய்கிறது 100 மடங்கு பலனை தரும். அதாவது காலையில் 6 முதல் 7 மணி, மதியம் 1 முதல் 2, அல்லது இரவு 8 முதல் 9 மணி வரை இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். தீபத்தை ஏற்றிட்டு முருகருக்கு முன்னாடி அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் படித்து மனமுருகி வேண்டிக்கோங்க. உங்கள் கோரிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி 6, 7 அல்லது 9 வாரங்கள் தொடர்ந்து இது செய்யணும். ஆன்மீக முறைப்படி எந்த ஒரு வழிபாட்டு தீபமும் தானாக, அதாவது எண்ணெய் தீர்ந்து அணையக்கூடாது. விளக்குல எண்ணெய் தீருவதற்கு முன்பாகவே ஒரு பூவோட காம்பை கொண்டோ அல்லது ஒரு சிறிய திரிய கொண்டோ ஓம் முருகா அல்லது கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி தீபத்தை அமைதிப்படுத்த வேண்டும். அதாவது மலை ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை செய்யணும். பூஜை முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் புதன்கிழமை காலையில அந்த வெற்றிலையை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்க செடி கொடிகளுக்கெல்லாம் உரமாக்கலாம். செடி கொடிகளோட வேர்களுக்கு பக்கத்தில் நீங்கள் போட்டுருங்க. எந்த காரணம் கொண்டும் பூஜையில் இருந்த வெற்றிலையை குப்பைத்தொட்டியிலோ அல்லது அசுத்தமான இடங்களை தூக்கி எரியக்கூடாது. கால் மிதிப்படாமல் பார்த்துக்கோங்க. நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சு முருகனோட அருளை பெற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.